பட்டு போன இந்த பார்வை சிரிக்க வைத்ததே இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த பார்வை சிரிக்க வைத்ததே. நல்லா யோசித்து பாருங்க. கண்டிப்பா இளையர் வாழ்க்கை பட்டு போச்சு. அலையில சொல்லவா வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி அது துளிர்க்காது அப்படின்னு சொல்லி அவளே நினைச்சா, அப்பா நினைச்சா, கூட பிறந்தவங்க ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவரை நினைத்து பட்டு போன வாழ்க்கையை என்ன வரைக்கும் பேச வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் யூதா கோத்திரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த வம்சத்தை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லவா. அல்லேலூயா. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை சிரிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை சிரிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த பார்வை சொல்லவா. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த பார்வை சிரிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை அழைத்தீர், அன்பான தேவனே என்னை அழைத்தீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. சொல்லமா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த பார்வை சிரிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன தண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், தண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்தது, கனிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த பார்வை சிரிக்க வைத்ததே.
நினைச்சா மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையை கத்து நினைச்சிருக்காரு. ஆமா, இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. திருச்சபையில காரணம் இல்லாம என் ஆண்டவர் எதையும் பேசுவதில்லை. அல்லேலூயா. இங்கேயும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார், இங்கேயும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். நான் என் தேவனை இன்னும் துதிப்பேன். என் வாழ்க்கை நினைச்சாரு, என்னவர் நோக்கி பார்த்தாரு, என் சிறுமையை நோக்கி பார்த்தாரு. என் கணவனை நினைக்கிறது, என்னை பெற்ற தகப்பன் கூட என் மேல் உண்மையாக கண்டதில்லை, கூட பிறந்தவன் கூட என் மேல உண்மையான பாசம் இல்லை. என் தகப்பனே, நீர் என்னை நினைச்சீங்களப்பா, நான் உன்னை இன்னும் துதிப்பாப்பா. என் உயிருள்ள நாள் வரைக்கும் துதிப்பாண்டவர், என் உயிருள்ள நாள் வரைக்கும் உயர்த்துவரப்பா என்று சொல்லி நான் தேவனை இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி தந்தை பிள்ளைக்கு யூதா என்று பிள்ளைகளை, எந்த பிள்ளைகள் கஷ்டத்தின் மத்தியிலே, யார் உலகத்தின் மத்தியிலே, யார் கண்ணீரின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களை என் ஆண்டவர் முதலாவது நினைத்து அவர்களை ஆசீர்வதித்தவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா கையை உயர்த்தி சொல்லாமா? கையை உயர்த்தி நம் ஆண்டவரை பார்த்தார். அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, நீங்க கண்டிய வாழ்க்கையில வந்து விளக்கேற்றி வைக்கலாம், இன்னும் நாங்கள் இருளிலே இருந்திருப்போம், வெளிச்சத்தை கண்டிருக்க மாட்டோம். கரையில் உயர்த்தி கடைசி எல்லாரும் சொல்லமா? அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? கையை தட்டி சொல்லலாம். இதுவே ஒரு வாழ்க்கை, நீங்க ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், உமக்காக வாழுவோம், ஒரு நாமத்தை உயர்த்துவோம், உங்களை மகிமைப்படுத்துவோம் என்றெல்லாம் கையை தட்டி ஆண்டவர் மையப்படுகிறோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்க சத்தியத்தை கேட்டு இருக்கிறீங்க. யார் உங்களை அற்பமா நினைச்சாலும், ஒருவேளை யார் உங்களை நினைச்சாலும் நினைக்கிறனாலும் இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நினைக்கிறவர் ஒரு இருக்கிறார், உங்களை நினைக்கிறவர் ஒரு இருக்கிறார், உங்களை ஆதரிக்கிறவர் ஒரு இருக்கிறது நீங்க மறக்காதீங்க. அதே சமயத்துல நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்ற வசந்த கவனிங்க, எல்லாராலையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் நினைக்கிறேன். இதை சொல்லாமா? அற்பமா எண்ணப்பட்டவங்க ஆண்டு நோக்கி போகனால உலகத்துல அற்பமா எண்ணப்படுறவங்க 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர், கோடி பேர் இருக்காங்க. எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அற்பமா எண்ணப்படுகிற சூழ்நிலையில லேயாள் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இல்லை சொல்லாமா? அதான் லேயாளை கர்த்தர் நினைச்சேன். லேயாளை போல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட உலகத்துல இருந்திருப்பாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நினைக்க மாட்டாங்க. அவர் யார்? அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, வேதனை மத்தியிலே, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைத்து அவர்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கை பார்த்து சிஸ்டர், யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அத்தனை பேரையும் அவரை ஆசீர்வதிக்க, அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சமயத்துல பக்கத்துல கைப்பிடிங்க. அதே சமயத்துல சர்ச்சை வரீங்க, சபையா அற்பமா என்னாதீங்க, ஊழியக்கார அற்பமா என்னாதீங்க, விசுவாசிகள் அற்பமா என்னாதீங்க.
ஏழைங்க பெரியவங்க தாழ்ந்தவங்க யாருங்க அற்பமா நினைக்காதீங்க. அப்படி நினைச்சிட்டீங்கன்னா இல்ல இது ராகேல கட் பண்ண மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வரும். அது சொல்லாமா ஐயா நல்ல ஆச்சரியம் வார்த்தை சாபம் நினைக்கிறீங்க. இது வாசனம் நான் சாபம் பண்ணீங்க நல்லா இருப்பீங்க. அதுல சொல்லாமா அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுங்களா, கண்ண பொண்டாட்டி அற்பமா யாப்பாக்கு அவர் நிம்மதியை சேர்த்தா நீங்க நினைக்கிறீங்களா? அதுல சொல்லாமா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவர் நிம்மதி, அவர் யாரான நேசிக்கிறார் அவரை தூக்கினே இருந்தார் கர்த்தர். அவர் யாரான நேசிக்கிறார் தூக்கிட்டு அதுல சொல்லாமா அல்லேலூயா. அந்த மணி விட்டு இந்த மணி ரொம்ப நேசித்த இந்த மணி சீக்கிரம் கர்த்தர். அதுல சொல்லாமா திருப்பி எல்லா பிள்ளைகளும் பண்ணோம்னா வசனம் சொல்லுது எல்லா பிள்ளைகளை காட்டி யோசிப்பா அதிகமா நேசித்தார். ஏன்னா சின்ன மணி பொண்ணாச்சே, ரூபவதி பொண்ணாச்சே, பையனாச்சே, கர்த்தர் தூக்குனாரு. அதுல சொல்லாமா யோசிப்பை பார்த்தோம் சக்தி பிச்சு கீசி நயதாரா. அதுல சொல்லாமா சாவ போற காலத்துல யோசிப்பை பாக்குறாரு. அதுல சொல்லாமா நல்லா புரிஞ்சுங்க, யாரையும் அதிகமா எண்ண கூடாது, யாரையும் அதிகமா நேசிக்குவோம். சொல்லுங்க, யாரையும் அதிகமா எண்ண கூடாது, யாரையும் அதிகமா நேசிக்குவோம் கூடாது. பார்த்துங்க, ஜாக்கிரதை எடுத்துங்க. அதுல சொல்லாமா தாயாவது தகவலையாவது வீட்டையாவது நிலத்தையாவது எதை பிள்ளைகளையாவது அதிகமா நேசிக்குவேன். அதுக்காக எல்லாரும் வீட்டு சொல்ல ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் நீதி எல்லாம் ரெண்டாரு. அதுல சொல்லாமா அல்லேலூயா. இல்லைன்னா கொஞ்சம் வேலை காட்டுவார் கடவுள் பார்த்துங்க. அதுல சொல்லாமா சத்தமா அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா. சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இப்ப கர்த்தர் யாரை என்பதை நாம பார்த்தோம். யாரு நினைக்கிறார் என்பதை இன்னைக்கு கர்த்தர் நினைக்கிறார் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நினைச்சாரு, இப்ப யாரை ஆசீர்வதிக்க போறாரு அதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லாமா சத்தமா சொல்லாமா அல்லேலூயா. கர்த்தர் யாரை நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி போன வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தர் யாரை நினைத்து ஆசீர்வதிக்கிறார், யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம் தான் நீதிமொழிகள் 28. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு கைத்தல் ஆண்டு கொடுக்காம ஒரு கைத்தல் அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதம் சொன்னால அவர் நிரப்ப வல்லமுள்ள தேவனாக. அல்லேலூயா சொல்லாமா. பக்கத்துல கை பிடிங்க, கொஞ்சம் கை பிடிங்க, கை பிடிங்க, கை பிடி சொல்லுங்க. சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன வேணும் தெரியுமா? உங்களுக்கு உண்மை வேணும். உண்மை இருக்காரா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். கையை தட்டி ஆண்டவர் கை தட்டி அல்லேலூயா. நம் ஆண்டவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர், உண்மையுள்ள தேவனா. அல்லேலூயா சொல்லவா. தம் வார்த்தையில உண்மையுள்ளவர், உடன்படிக்கையில உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றத்துல அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லவா. அல்லேலூயா. அவரை போல உண்மையுள்ளவர் யாருமே இல்ல. அல்லேலூயா சொல்லவா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணை மூடி கேள்வி கேட்டு சொல்லலாம். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பாரு? வாரியம் சர்ச்சில் போகுது சொல்லு, வாரம் சர்ச்சில் போகுது. சத்தியத்தை கேள்வி அட்ரஸ் போட்டோமா, ஹோம் டவுன்ல ஒரு அட்ரஸ் போட்டோமா, அதெல்லாம் நம்ம வேலையை பார்த்தோமா? சொல்றது உண்மையில ஆசீர்வதிப்பாரா? உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா. கொஞ்சத்துல உண்மை இல்லவன கூட அதிகரிக்கிற அதிகாரியா வாழ்த்துவார். அல்லேலூயா சொல்லாமா. நல்ல கவனிங்க சொல்லுங்க. திருச்சபையெல்லாம் தெரிஞ்ச வேண்டிய சத்தியம். சர்ச்சைக்கு போறது நல்லது, ஜாம் பண்றது நல்லது, பைபிள் படிக்கிறது நல்லது. ஆனா எல்லாத்தையும் காட்டிலும் உண்மை ரொம்ப ரொம்ப நல்லது. திருச்சபைக்கு 1000 பேர் வராங்கன்னா அதுல எத்தனை பேர் உண்மையா வராங்க, உண்மையா கர்த்தரை தேடுறாங்க அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுவாரு பாப்பா. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமே இல்ல, ஐயா நான் கட்சிக்கு வரேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஐயா ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேங்குது, ஒரு முன்னேற்றமே எனக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா
நீங்களே நீங்க உங்க நிதானிச்சு பார்க்கணும். உங்களுக்கு என்ன இடத்துல உண்மை இல்லாத இருக்கீங்க எது சொல்லாம எல்லாத்தையும் உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணுங்க. அதுல சொல்லாம சத்தமா சொல்லுங்க. உங்க சம்பாத்தியத்துல வருமானத்துல உண்மையா இருக்கிறீங்களா, கத்திர தேரத்துல உண்மையா இருக்கிறீங்களா, ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிறீங்களா, சர்ச்சைகளத்துல உண்மையா இருக்கிறீங்களா, அதுல சொல்லாம அந்தரங்க வாழ்க்கையில உண்மையா இருக்கிறீங்களா, அதுல சொல்லாம ரெண்டு பேரும் பேசி கொள்ளும் போது ஊர் கதை பேசாத இருக்கிறீங்களா, ஒரு விசுவாசி பத்தி விசுவாசி குறை சொல்லாத இருக்கிறீங்களா, அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை இல்லாத எத்தனை வருஷம் திருச்சபைக்கு வந்தாலும் என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லாம. ஏன்னா அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லாம. அவர் உண்மையா இருக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகள் உண்மையா இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாம. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர் சொல்வாங்க, இப்ப யாரும் ஆசீர்வதிப்பார் புஸ்தகத்துல உண்மையா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிப்பார். நகரத்துல யாரும் ஆசீர்வதிப்பார், உண்மையோட தான் ஆசீர்வதிப்பார். உங்க ஓனர் யாருக்கு வந்து இன்கிரிமெண்ட் அதிகமா கொடுப்பாரு, உண்மையா வேலை செய்யறது தான் பார்ப்பாரு. தங்கராஜ் பேர் 10 பேர் வேலை செய்யலாம், 10 பேர் வேலை செய்யறது தங்கராஜ் நல்லா வேலை செஞ்சாருன்னா ஓனர் 50 எக்ஸ்ட்ரா தங்கராஜ் வந்துருவாங்க. அவன் உண்மையா தான் கொடுப்பான். சில பேர் யாரும் கொடுப்பாரா நல்ல ஓனர். அதுல சொல்லாம சிஸ்டர் நல்லா கவனிங்க. வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். எப்படா வண்டி எடுத்துட்டு போயிடுவான் அப்படி கம்முன்னு உட்காந்து அப்படின்னு நிறைய என்ன பண்ண வேலை செஞ்சுறாங்க. இருப்பாங்க உயர்வு கிடைக்காது, பூர்ண ஆசீர்வாதம் கிடைக்காது. அதுல சொல்லாம அதுல சொல்லுங்க சத்தமா. குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும். முதல்ல எங்கெல்லாம் உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம நல்லா சிஸ்டர் நல்லா கவனிங்க. உண்மை எங்கெல்லாம் காணப்பட வேண்டும். முதலாவது உங்க ஃபேமிலிக்கு நீங்க உண்மையா இருக்கணும். தங்கராஜ் பிரதர் எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு உண்மையா இருக்கணும். சொல்லலாம் 10,000 சம்பளம் 10,000 யாருக்கு தெரியும்? படமா பிரிச்சு கழுவாரு. சரி அழில சொல்லாமா, சத்தம் அழில சொல்லாமா. அல்லேலூயா. சில வீட்டுல நிர்வாகம் லேடிஸ் பண்ணுவாங்க, ஜென்ஸ் பண்ணுவாங்க, அது பிரச்சனை இல்லை. தேவையில்லாம செலவாவது தான் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா. ஆனா ஃபேமிலியில உண்மையா இருக்க நீங்க கணவன் மனைவி உண்மையா இருக்கிறத வச்சுதான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா காணிக்க கொடுத்தாக்கா பெட்ரோல் நீயே பார்த்துக்கோ. காணிக்க குடும்பத்துக்கு 10 பசங்களுக்கு படிக்கிறதுக்கு 10 அதெல்லாம் முடிப்பாங்க. நானா போன எப்போ பணம் நடத்துறாரோ 100 விட்டு அதெல்லாம் 10 வரை போடல. அதுல சேர்த்து என் வண்டி பெட்ரோல் போட முடியா? அது வந்து சாப்பிட்டு சொல்ல போட வந்தாங்க. வீட்டுக்கு சொல்றதுக்கு ஆறு மம்மி மம்மி அங்க 80 தான் ஆச்சு, மீதி 20 இருக்குது. அது சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. சொல்றேன். சரி, இதெல்லாம் நல்லா கவனிங்க. முதல்ல உண்மை எங்க இருக்குன்னா குடும்பத்துல இருக்கணும். இல்ல சொல்லாமா. கணவன் மனைவி உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். என்னங்க ஐயோ நீ எனக்கு அப்பா மாதிரிங்க கடவுளுக்கு மாதிரிங்க சொல்லிட்டு ஐயோ அந்த ஆளா சனியை முடிச்சோம். ஐயோ போற வேலை சாப்பிட மாட்டோம், செத்து தோச்சா கூட நல்லா இருப்பேன். இதெல்லாம் யாரும் இல்ல, அதான் சொல்றேன். ஆனா பேசுறது இருக்கிற உலகத்துல அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. எதிர்க்க வந்து ஐயோ உன்னை போல யாரும் இல்லைங்க, உன்னை போல யாரும் இல்லை. அதே மாதிரி சில பேர் என்ன தெரியுமாங்க, சம்பளம் வாங்கிறாங்க அன்னைக்குதான் ராஜ மரியாதை, சனிக்கிழமை தான் தங்கத்துக்கு ராஜ. சும்மா சொல்றேன். சனிக்கிழமை ஏன்னா வாரத்துக்கு சொல்றாரு சுத்தது போனியா அது எல்லாம் ரெடியா இருக்கும். திங்கக்கிழமை அங்க இருக்கு எடுத்துக்கோ யார சொல்றேன் சந்தோஷமா இருக்க தப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உண்மையில்லா மனிதனை கர்த்தர் பரிபூரணமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்கப்பா. உங்க ஃபேமிலி நீங்க உண்மையா இருங்க, உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் குடும்பத்துக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் தாய் தந்தைக்கு உண்மையா இருக்கணும்.
அல்லேலூயா சொல்லாமா. பிள்ளைகள் என்ன பண்ணும்? பிள்ளைகள் நம்ம சர்ச்சில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க தான். எல்லாம் உண்மையா இருக்கிற காலேஜ் போற பசங்க வெளியே வந்து அடிக்க போறாங்க. காலேஜ் போற பசங்களா அப்பா உண்மையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. காலேஜ்ல என்ன நடக்குது, ஸ்கூல்ல என்ன நடக்குது, அப்படியே அவங்க வீட்டுல என்ன பண்ணும் சொல்லணும். எதையும் மறைக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. அந்த காலேஜ்ல உங்க தலையை கத்த உயர்த்துவாரு. படிக்கிறதுல உங்க மேன்மையா கத்த வைப்பாரு. அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, முதல்ல ஃபேமிலி உண்மையா இருக்கணும். அடுத்ததாக ஆண்டவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற திருச்சபைக்கும் ஊழியக்காரருக்கும் உண்மையா நீங்க இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. நல்லா கவனிங்க. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கத்த தர போறாங்க. நீங்க நம்புறீங்களா இல்லையோ, நீங்க சத்தியத்தை கேட்டு வீட்டுக்கு போங்க. அடுத்த வாரம் ராத்திரி உங்களுக்கு திருச்சபை காரத்துக்குள்ள ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எல்லா குழுவும் நீங்க பெறுவீங்க. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஃபேமிலிக்கு ஆண்டவங்களுக்கு கொடுத்த ஃபேமிலிக்கு உண்மையா இருக்கும். ரெண்டாவது கர்த்தருக்கு கொடுத்த திருச்சபைக்கும் ஊழியக்காரருக்கும் உண்மையா இருங்க. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. உங்க குடும்பம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு திருச்சபை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஊழியக்காரர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு நீங்க உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவர்களே, கர்த்தர்களை கவனிச்சு பார்க்கிறார். கர்த்தர்களை கவனிச்சு பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். ஆனா நாங்க வளர்ந்த திருச்சபைக்கு பாஸ்டரோட ஒரு காரியத்தை மறைச்சதே கிடையாது. அவர் விட்டு வேற எந்த பாஸ்டர் எங்க வீட்டு கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினதே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா. உங்களை கர்த்தர் விட்டு போக விடவும் இல்லை. காப்பதான் வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லாமா. கூட திருச்சபைக்கு போனவர்களை விட எங்களை கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லாமா. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. திரும்ப கூடல புதுசா வந்து விசுவாசிக்கு தான் அவங்க வந்து ஒரு 12 வருஷம் ஆகுது. சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்து சர்ச்சு பாஸ்டர் போயிட்டு வீட்டுல உட்காந்து ஏமா படக்குல இருந்து வர்றாரு, வார்த்தை வந்து பேசிட்டு போறாரு. நாங்கெல்லாம் இந்த லோக்கல்ல இருக்கிற டெய்லி ஒர்க் பண்ண பார்ப்போம். டெய்லி ஜோம் பண்ணுவோம். இங்க வந்துருமா அன்னைக்கு. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அந்த மாதிரி நான் சொல்லிக்குது. நீங்க ஊழியக்காரன் சொல்லிட்டு டீ கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஊழியக்காரன் டீ கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ உங்க சர்ச்சுக்கு கூப்பிடுறியா? அது திருட்டு தடம் தானே. அது குழந்தை சத்தியம். அது திட்டு தடம் தானே. எங்க ஐயா அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாரு. எங்க ஐயா அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாரு. உங்க சர்ச்சுக்கு போற ஆளுங்க எங்க ஐயா சேர்க்கவே மாட்டாரு. நீ என்ன வாவான்னு கூப்பிடுற? அப்ப நீங்க உண்மை கிட்ட ஏத்து போயிடாட்டு அவரும் போன பயந்து சண்டை போடுவாங்க. பயந்து போன அடிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது கிறிஸ்தவம் இல்ல. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா சொல்லாமா. எப்படி வேணாலும் இருக்கலாம் உண்மையா இருக்கவே முடியாது. இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும் மட்டும் தான் உண்மையா இருக்க முடியும். அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழலாம் உண்மையா இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றோம் உண்மையா இருக்கவே முடியாது. கட்டன் ரைட்டா இருக்கிறவங்க உண்மையா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. சபைனா என்ன தெரியுமா கர்த்தர் சொல்றாரு? கர்த்தர் சபையை மணவாட்டியா பார்க்கறாராம். எப்படி பார்க்கறாரு? எனக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி சபையே. அல்லேலூயா சொல்லாமா. சொல்லுங்க. சபையை கர்த்தர் எப்படி பார்க்கறாரு? மணவாட்டியா பார்க்கறாரு. அல்லேலூயா சொல்லாமா. நாமெல்லாம் எப்படி பண்ணிக்கிறார்? கர்த்தர் நிச்சயம் பண்ணிருக்காரா? நிச்சயம் பண்ணிருக்காரு. ரட்சிக்கப்பட்டிருக்க ஞானத்தை எடுத்திருக்கிறோம். நம்ம நிச்சயத்தை பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் அவர் மனத்தை வானத்தில் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா. அப்போது மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டவர்களாக நம்ம தயாரா நிக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. இப்ப இங்க மணவாட்டி கர்த்தர் நிச்சயம் பண்ணிட்டாரு. பரிசுத்த ஜெப வீட்டுல நீங்க மட்டும் ஜென்ஸுங்க எல்லாரும். அல்லேலூயா சொல்லாமா. இந்த வாரம் ஒரு வீட்டுல மணவாட்டி, அடுத்த வாரம் ஒரு வீட்டுல, அடுத்த வாரம் ஒரு வீட்டுல, அடுத்த வாரம் ஒரு வீட்டுல, அடுத்த வாரம் ஒரு வீட்டுல. அல்லேலூயா சொல்லாமா. மணவாள வருவாரு. இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தேன். கலைஞர் நகர் 4வது தெரு. மணவாட்டி எங்கப்பா? பக்கத்து தெருவில். இப்ப போயிட்டாங்க. அதுவும் மூணுதான். எல்லா வீடு தானே, தப்பு இல்லையே. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணு பார்க்க மணவாளன் போறாரு. போயிட்டு ஒரு வீட்டில் பார்த்துட்டாரு. வீட்டில் பார்த்து பொண்ணு பிடிச்சிச்சு. வீடு வாசல்லாம் சொல்லுமா இப்ப வீடு எல்லாம் பிடிச்சிச்சு. அதான் சாப்பிட்டாச்சு, கை நடிச்சாச்சு. என்ன சொல்லுது அது இப்ப வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணிப்போம் மழை கட்டு வரணும். அது பார்த்தா அட்ரஸ் ஆள் இல்லை. பொண்ணு நல்ல பொண்ணுதான்பா, பொண்ணு நல்ல தங்கமான பொண்ணுப்பா. என்ன சொல்லுது ஆனா அட்ரஸ் ஆள் இல்லை. மனவன் எப்படி பக்கு நம்ம வரா சொல்லுங்கப்பா. ஆயிடும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் திருச்சபையை மனவாட்டியை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம ஒத்துக்கணும்ல, நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கணும். இவரை கட்டிக்கிறேன் ஓகேன்னு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாறக்கூடாது இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அப்படி மாறினாக்க சட்டப்படி போட்டுருமா. ஒரு பஞ்சாயத்து சாலமரத்தில் போன மாதம் ஒரு பஞ்சாயத்து திருமண சர்ச்சை பார்க்கறதுல ஒரு தலைவர் அந்த ஊருக்கு பொண்ணு பார்த்துக்கிறாங்க. எல்லா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் வேலையை பண்ணிச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ செலவுன்னு அவங்க டபுளாக என்ன பண்ணுவாங்க வாங்கி போடுவோம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பஞ்சாயத்து கொடுக்கணும். சரி கேஸ் இல்லாம டபுளாக என்ன பண்ணாங்க அவங்க கொடுத்தாங்க. எதுக்காகனா அது சட்டத்தில் இடம் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவர்களே, ஒரு திருச்சபையில ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை நிச்சயம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? பரலோகத்தின் நிச்சயம். அல்லேலூயா சொல்லாமா? எருசலேமுக்கு கொண்டு போகும்படி நிச்சயம் அவர் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவர் வர வரைக்கும் என்ன பண்ணுவானப்பா, காத்து கொண்டு இருக்க வேண்டும். அலங்கரிக்கப்பட்ட திருச்சபையாக மனவாட்டியாக நம்ம பண்ணோம், காத்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருக்கு உண்மையா இருக்க ஒரு மனிதன், தன்னுடைய ஊழியக்காரனுக்கு உண்மையான ஒரு மனிதன். நீங்க அடையாளங்களை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆவியானவரோடு கூட அதோடு கூட மறைமுகமான வார்த்தைகளை உங்க மத்தியில பேசியிருக்கிறார். எலிசாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லாமா? எலிசா அவருடைய உண்மையை குறித்து நம்ம என்ன பண்றோம், நீங்க தியானிக்க போறோம். நீங்க எல்லாம் சாதாரண ஒரு மனிதனுக்கு அவர் இரத்த தனியான ஆசீர்வாதத்தை கேட்டாரு. அவர் கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் அவருக்கு கொடுத்தாரு. எதனால கொடுத்தாருன்னா அவருடைய உண்மை நிமித்தமாக. கை தட்டலாமா? அவர் உண்மையான பின்பற்றுதல் நிமித்தமாக எலிசா கேட்டுக்கொண்டதை என் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எலிசா சாதாரணமான அற்புதங்களை செய்யவில்லை. யோர்தானை இரண்டாக பிளந்தார். இரும்பு கோடாரி ஆத்துல விழுந்துச்சு, அதை மிதக்க வச்சாச்சு. இரும்பு கோடாரிய சத்தியம் கேட்டீங்களா? மறந்துக்கலாமா? இரும்பு கோடாரிய மிதக்க வச்ச வல்லமை எலிசா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? கசப்பான தண்ணிய அவர் இனிப்பா மாத்தி அந்த ஊருக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவரை கொட்டத்தலையா ஏறிப்போன்னு சொன்ன 42 பிள்ளைகளை திரும்பி பார்த்து சபிச்சாரு. உடனே 2 கலந்திகள் காட்டுல வந்து அந்த 42 பிள்ளைகளை பண்ணாங்க பீறி போட்டு அந்த ஊர் மக்களுக்கு பயங்கரமான ஒரு பயத்தை கர்த்தர் கொடுக்க வச்சார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகியை சுகமாக்கின வல்லமை உள்ள எலிசா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக தரிசனத்தை நேரடியாக பார்த்த எலிசா. அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் ஒரு மக்கள் இருக்குங்க. நானே அவரை குறிச்சு பிரமிச்சிட்டேன். என்ன பிரமிச்சுட்டா, அவர் செத்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் செத்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. வெறும் எலும்புதான் இருக்குது. எலிசா எலும்புதான் இருக்கிறது. செத்து போற ஒரு பணத்தை புதைக்கிறதுக்கு டைம் இல்ல. எதிரிக்கு தெரிஞ்சு வராங்க. புதைக்கிறதுக்குள்ள நம்ம மாட்டிப்போம், நம்மள காலி பண்றாங்க. அந்த பயத்துல இந்த பணத்தை தூக்கி என்ன பண்ணாங்க, எலிசா வச்சு கல்லறை தூக்கி போட்டாங்க. பணத்தை தூக்கி போட்டு ஓட்டாங்க. எலிசாவின் எலும்பு பட்ட உடனே செத்து போன போது உயிரை எழுதிச்சாங்க. ஒரு கைத்தல் சொல்லுங்க. இது வரையில எந்த பரிசுத்தவானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை ஆண்டு கொடுக்கல இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அவர் கேட்டுக்கொண்டபடியே இரட்டத்தனையான வல்லமைய ஆண்டவர் வரத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? எலிசா செஞ்சது, எலியா செஞ்சது பாதினா, எலிசா செஞ்சது அதை விட டபுள் மடங்கு. செத்து போன எலும்பு கொட்டி எப்படி ஒருத்தர் உயிராக முடியும்? அவன் பேரை கழுவிடப்படல.
அவன் யாரும் எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆனா அந்த ஊர் மக்கள் எப்படி அவனை பார்த்திருப்பாங்க, எலிசாவை என்ன நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லமா சிஸ்டர் பிரதர். இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரே ஒரு காரணம், எலிசாவின் உண்மை நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம். அது உண்மையான பின்பற்றுதலுக்காக ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம். கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு அவர் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் வச்ச அபிஷேகம் செத்து போன பேர் அபிஷேகம் கிரியை செய்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. எலிசா சத்தம் பண்ணி பார்க்க போறோம். எல்லாம் எடுத்து வாசிங்க. இந்த எலிசா யாரு, என்ன பண்றாங்க, எப்படி பண்ணாங்க, இப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் எதனால கொடுத்தாரு, அது குறித்து நம்ம டீப்பா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆவியில் நம்ம ஒரு இடைவெளி வராங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சீக்கிரமா. அவனை குற்றம் செய்யாதிருக்கிற இல்ல முன்னாடி வசனம் 16 வசனம் வாசிக்கலாம். குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலாம் ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி சம்பவிப்பதாவது, அரசனின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையோ அவனை குற்றம் செய்யாதிருக்கிற வாரிகளையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் கூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். 12வது ஏர் கூட்டி உழுது கொடுத்திருக்கிற சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை எலியா வந்து கண்டார். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் யுத்தம் செய்ய உத்தரவு கொடு, அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு கையை தட்டலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. வேத போதனை பார்த்துட்டீங்களா? நம்ம எல்லாம் நீங்க பாருங்க, நல்லா புரியும். அப்புறம் வீட்டுல போய் நல்லா படிங்க. சர்ச்சில் புரிந்து படிக்கிற மாதிரி ஒரு இது போடாதீங்க. அதோட அந்த ராத்திரி அப்ப சர்ச்சை எல்லாம் பார்க்க போயிருக்கேன். பசங்களை குறிச்சு வச்சுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை நல்லா கவனிங்க. 7000 பேர் இஸ்ரவேல் ஜனத்துல பாகாலை வணங்காதவங்க இருக்கும்போது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றார், எலியாவே உன்னுடைய காலம் முடிய போகிறது, உன்னை நான் எடுத்துக்கொள்ள போறேன். உனக்கு அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ண, நீ அபிஷேகம் பண்ணணும். அதனால 7000 பேர்ல ஒரு மனிதனை நான் தெரிந்து கொள்கிறேன். அவன் பேர் எலிசா. சாபாத்தின் குமாரனாகிய எலிசா. சாபாத்தின் குமாரன் சொன்னாக்கா, இப்போ ஒரு ஊர்ல வந்து பயங்கரமா ஒரு பணக்கார அப்படின்னாக்கா, நம்ம ஊர்ல இருந்தாக்கா அவர் வந்து பணக்காரன்னு சொல்றோம். அந்த ஊர்ல வந்து பயங்கரமான பணக்கார அவங்க அப்பா. அப்படியே சொல்லாமா? பாருங்க, 12 ஏர் மாடுகள் வச்சு ஒரு விவசாயி வச்சுக்கிறானா, 12 டிராக்டர் வச்சு விவசாயம் பண்றதுக்கு ஒரு ஆள் நம்ம ஊர்ல வச்சுக்கிறானா, அவன் யாரு? 12 டிராக்டர். அவங்க அங்க வச்சுக்க 12 டிராக்டர் வச்சிருந்தாக்கா நம்ம ஊர்ல அப்படி யாரும் கிடையாது. ஒரு டிராக்டர் வச்சு விவசாயம் பண்றோம் பெரிய ஆளு சொல்லாமா? 12 டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ற ஒரு மனிதன் இங்க காஞ்சிபுரம் பார்த்திருக்காங்க, அவன் தான் டாப் மோஸ்ட் பணக்காரன். அல்லேலூயா சொல்லாமா? அன்னைக்கு இந்த காலகட்டத்திலே டாப் மோஸ்ட் பணக்காரர் யாருன்னா எலிசாவுடைய அப்பா தான். எலிசா தான் டாப் மோஸ்ட் பணக்காரர். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 12 ஏர் மாடுகள் வச்சு கையில் என்ன பண்றாங்க, இப்போ ஏர் ஓடிக்கிறாங்க விவசாயம் பண்றதுக்கு. அல்லேலூயா சொல்லாமா? 12வது ஏர் மாட்டை தான் என்ன பண்றாரு, எலிசா ஓட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? சயின்ஸ் ரீதியா அதை நிரூபிக்கிறாங்க. எலிசா வந்து ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனிதன். எலிசா ஒரு பலவீனம் உள்ள மனிதன் என்று சொல்றாங்க. ஏன் கேட்டாங்க, நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் சின்ன வயசுல முடி கொட்டுதோ, இப்ப நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். யாருக்கெல்லாம் சின்ன வயசுல ஃபுல்லா முடி கொட்டுதோ அவங்க என்ன ப்ராப்ளம் டாக்டர் கேட்டா, விட்டமின் ப்ராப்ளம். நான் இப்ப அப்படி டாக்டர் உண்மைதானமா? லேடிஸ் கரெக்டா சொல்லுவாங்க. முடி கொட்டினாக்கா ப்ராப்ளமா? முடி 2 கொட்டலாம். சில பேர் 30 வயசு 25 வயசுல
ஃபுல்லா முடி போட்டுருவோம். காரணம் விட்டு விட்டுறாங்க. எலிசா வந்து ஒரு வாலிபன். எலிசா ஒரு வாலிபன். அப்பவே அவருக்கு முடியே இல்ல. முடியெல்லாம் போட்டுச்சு. அவருக்கு வந்து பலகீனம். அதுல சொல்லமா இன்னொன்னு சொல்றாங்க, இஸ்ரேல் தேசத்தின் வழக்கத்தின்படி நல்ல பலம் உள்ளவங்க முதல்ல ஏற பிடிப்பாங்க. நல்ல பலசாலி இருக்காங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஏர் போடுவாங்க. அதுக்கு அடுத்த பலசாலி ரெண்டாவது ஏர், அப்புறம் மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது. ரொம்ப பலவீனமானவங்க கடைசியா சொந்த குச்சின்னு போனவங்கதான் மீதி பேர்லாம் நல்லா ஓடிடுவாங்க. ஏற அதான் கவனிங்க. அற்பமா எண்ணப்பட்டவனா கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சப்ஜெக்ட் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல சொல்லாமா எளிய பணக்கார எலிசா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவர் ஒரு பலவீன பாண்டம். அதுல சொல்லாமா அவர் மறிக்கும் போது கூட பலவீனப்பட்டு தான் மறிச்சாருன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. நல்லா கவனிங்க. டைம் ஆச்சு, நீங்க கவனிச்சதான் சுருக்கமா எடுக்கணும் சீக்கிரமா. அதுல சொல்லாமா மூணாவது ஒரு முக்கியமான காரணம், இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் இவ்வளவு பலவீன பாண்டமாக இருக்கிறவங்க யாருன்னா கையில் வேலை செய்ய விடுவாங்களா? சொல்லாமா சாப்பிட மாட்டாங்களா? சொல்லாமா நாம கஷ்டப்பட்டாலும் பிள்ளை நல்லா இருக்கிற தகவலா எத்தனையோ பேர் பண்றாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சொகுச்ச வச்சுக்கிற எத்தனையோ தாய்மாரெல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய பணக்காரர், ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு பலவீனம் இருக்கும் போதிலும் கையில போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எலிசாவுக்கும் ஒரு தாழ்வு மனப்பாடம் இருந்திருக்காதா? இருந்திருக்கணும். பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனா என்ன இல்லை நமக்கு ஒரு இளவரசன் ஒரு போஸ்டிங்கா இருக்கு இல்ல. அதுல சொல்லாமா 12 ஏர்மாடு ஓட்டி நின்றாங்க. எலிசா உட்கார்ந்து பார்த்து நின்றாருன்னா அது வேற. கண்காணிப்பாளர் ஒரு போஸ்டிங் சூப்பர்வைசர் போஸ்டிங் இருக்கு. ஆனா இவர் இறங்கி என்ன பண்ணிருக்காரு? வேலை செஞ்சிருக்காருன்னா கண்டிப்பா உங்க தகவல் சொல்லாம அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு. அலையில சொல்லாமா நம்ம ஆண்டவர் மேல இருந்து பாக்குறாரு. அலையில சொல்லாமா மகனே உங்களுக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. உன்னை இந்த ஊர் மக்கள் எல்லாம் பண்ணல, மதிக்கல. நான் உன்னை மதிக்கிறேன்பா. அலையில சொல்லாமா நான் உனக்கு அழைப்பு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லி எலியாவை கொண்டு வந்து எலிசாவை சந்தித்து தன் சால்வை போட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எலிசாவை எல்லா ஊருக்கும் தெரியும். இவர் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி என்பதை அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வானத்துல அக்கினி வர வச்சவரு, ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணினவரு ஊர் மக்களுக்கு எல்லாம் எலிசாவை தெரியும். அதுல சொல்லாமா எலிசா ஃபர்ஸ்ட் இயர் வந்து நிற்பாரு. ஃபர்ஸ்ட் இயர் அதுல சொல்லாமா ஃபர்ஸ்ட் இயர் பார்த்துட்டு நீ பரவாயில்ல, நீ தேவை போடா. அதுல சொல்லாமா செகண்ட் இயர் நீ பரவாயில்ல, நீ தேவை போ. அந்த மாதிரி ஆளு 11வது ஏர் மாட்டு தாண்டி வந்து எலிசா தான் நினைச்சிருப்பா தெரியுமா? நீ எலியா வராது. இந்த 12 பேர் யாருக்கும் வந்து பேச போறாரு. 12 பேர் யாருக்கும் வந்து, ஆனா நம்ம நாம விடுறாரு. நமக்கு அதுக்கு என்ன சம்மதிக்குது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. சொல்லாமா 11 பேரை தாண்டி எலியா நடந்து வருகிறார். அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா. 11 பேரை தாண்டி எலியா நடந்து வந்து எலிசாவின் மேல் சிவானை போட்டு போது எலிசா சந்தோஷமாக, என் ஆண்டவரே இப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கையை கொடுத்திருக்கீங்க அப்பா சொல்லி கதறி, ஐயா நான் வந்து எந்த மரமும் சொல்ல, என்ன வேலைக்கு சர்ச்சில் வந்து ஆதரவு பண்ணீங்க, வந்து பிரச்சனை பண்ணீங்க, அந்த வேலைக்கு எலிசா கைக்கு தண்ணி வாங்கணுமா? இதான் வேலை. எலிசா கைக்கு ஆனா உன் கைக்கு தண்ணி வாங்கணுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா யாருக்கு சொத்து தெரியுமா? அல்லேலூயா சொல்லமா. சொத்தை விட, சொந்தங்களை விட, வசதியை விட, பணத்தை விட ஒரு பரிசுத்தமான வேலை செய்யறது ஒரு மேன்மையாக ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். எலிசா ஓடி எங்க அப்பாவோட போய் சொல்லிட்டு முத்து வந்துடுறியா? இதுக்கு அப்புறம் எங்க அம்மா நம்ப மாட்டேன். நீதான் எனக்கு அப்பாவே. இதுக்கு அழிவு சொல்லமா, நீதான் எனக்கு தகப்பாயா. அழிவு சொல்லமா அல்லேலூயா. இப்ப ஒரு கனமான வேலைய எனக்கு குத்தின்னு சொல்லிட்டு ஓடி அந்த அப்பாட போய் சொல்லிட்டு அவன் ஓட்டு போது ஏற்பாடு அதை கட்ட 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 காலி பண்ணி எல்லாரும் வேலை நிப்பாட்டுங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட போறேன், இதுதான் லாஸ்ட் டே நான் வீட்டுக்கு போக போறேன். ஏன்னா எலிசா எலியா கூட நான் ஊழியத்துக்கு போயிட்டு போறேன் அப்படின்னு
சொல்லி பாடெல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் விருந்து போட்டு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. பரவாயில்ல சொல்லாமா? சால்வையை போட்டு எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு? சரி அப்பாட போறேன்ற, நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக் கொள். அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்ற? படி, நம்பாத பேர் பாக்கிறீங்க, படிங்க அப்படியே சீக்கிரம் சைக்கிள் படிங்க. போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள். அல்லேலூயா சொல்லாமா? என்ன செய்ததுன்னா, எலிசாவே ஆண்டவர் நினைச்சிருந்தா பலமான ஆட்கள் 11 பேர் உங்க கையில வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பலமான பேரை ஆண்டவர் நினைச்ச தெரிந்து கொண்டிருக்கலாம். பலவீனமான உண்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பலவீனமான நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவர் பண்ணிருக்கிறார். பலவீனமான உண்மை என்னைய கையில் கொண்டிருக்கிறார். எலிசா அத மைண்ட்ல வச்சு என்ன பண்ணுங்க, போயிட்டு வா. ஏன்னா நீ போயிட்டு வரும்போது இப்பெல்லாம் சொல்லுவாங்க, சொத்து இல்லையா, சொத்து இல்லையா, வீடு இல்லையா, வசதி இல்லையா, பணம் இல்லையா, நீ ஆண்டா போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சொல்லுவாங்க, அப்பா 11 பேர் தெரிந்து கொள்ளலப்பா, என்னதான்ப்பா தெரிந்து கொண்டார். கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி எலிசா வந்துறாரு. எலிசா வந்துறாரு, இந்த ஊழியத்துக்கு வந்து விடுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, ரொம்ப நாள் பண்ணுது, ரொம்ப வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. எலிசா பேரு, எலிசா இந்த ஊழியம் செஞ்சாரு, இந்த அற்புதம் செஞ்சாரு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவே இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வந்துங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க சீக்கிரம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2வது அதிகாரம் வரைக்கும் எலிசா எங்கேயும் அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லி போடப்படவில்லை. அது வரைக்கும் என்ன ஊழியம் செஞ்சாரா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அல்லேலூயா சொல்லாமா? எலியாவுக்கு பணிவிடை செய்ய வேலையை அவர் உண்மையாக செய்தார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். இங்க என்ன நடந்தது பார்க்கலாம். எலிசாவின் உண்மையை குறித்து நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் வாசிங்க. கர்த்தர் எலியாவை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையோ உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எலியா என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வந்து ஒரு காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, எலியாவே நான் உன்னை சுய காட்டுதான் மறைப்போம் எடுத்துக்கொள்ள போறேன், அதனால நீ என்ன பண்றேன், இங்கதான் இரு, நான் கொஞ்ச தூரம் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எலிசா சொல்றாரு எலியாவை பார்த்து, ஐயா நான் உங்களை விடுவதே இல்லையா. அல்லேலூயா சொல்லாமா? உங்க பின்னாடி வரேன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், வந்து நின்னுட்டேன். இது லாபமோ நஷ்டமோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, எது நடந்தாலும் உங்க வீட்டுல என்ன பண்ண மாட்டேன், தெரிய மாட்டாப்பா. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகள் வராங்க. எலிசாவிடத்துல வந்து, இன்றைக்கு உனக்கு தலைவராக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்று உனக்கு தெரியுமா பார்க்கிறாங்க. அதற்கு அவர், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருக்க சொன்னார். கை தட்டணும், கை தட்டலாம், நல்ல கை தட்டணும். அல்லேலூயா. சிஸ்டர், எலியாவுக்கு மட்டும் தான் தெரியும் எலியா எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா அதே சமயத்தில் தீர்க்கதரிசி எல்லாருக்கும் தெரியுமா? அங்க இருந்து தீர்க்கதரிசி எல்லாருக்கும் எலியா வந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறான்னு தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? அதே சமயத்துல எலிசா ஒண்ணும் தெரியாத ஆளே கிடையாது. அவரும் அபிஷேகம் பண்ணிட்டாரு, அவருக்கும் தீர்க்கதரிசி வரணும்ல இருக்கிறது. எலியா எப்படி எடுத்துக்கொள்ள போறான்னு சொல்லி எலிசாவுக்கு தெரிகிறது. கையை தட்டலாமா? அல்லேலூயா. நல்ல ஒரு கை தட்டலாம். அல்லேலூயா.
சொல்லமா ஒரு அற்புதம் ஜெபம் பண்ணி பெண் நம்பிச்சு வச்சுங்க அவங்க தான் டாப் இல்ல சொல்லமா தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்தோம் ஐயா நான் விட மாட்டேயா இல்ல சொல்லமா அல்லேலூயா அல்லேலூயா திருச்சபையில சில பேருக்கு வரவே கொடுப்பாரு கர்த்தர் வரவே கொடுப்பாரு அல்லேலூயா சொல்லமா அதெல்லாம் வரக்கூடாது வரக்கூடாது அல்லேலூயா சொல்லமா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அவரு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி நல்லா நடக்கும் அல்லேலூயா சொல்லமா நான் முட்டி போட்டா போதும் பரவாயில்ல இறங்கி வரோம் அல்லேலூயா சொல்லமா போன மாசம் நான் ஜெபம் பண்ண அந்த தேசத்துல கேட்டேன் ஐயா ஜெபம் பண்றதா இருக்குது அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா அப்படின்னு எலிசா நினைக்கவே இல்லப்பா அல்லேலூயா சொல்லமா வரங்கள் இப்பவே வேலை செய்யுது தீர்க்கதரிசி வர உள்ளவே இருக்கிறது எலிசா எலியை எடுத்து கொண்டு போறதும் தரிசனத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா அப்போ வரங்களை பெற்றாலுமே அல்லேலூயா சொல்லமா எலிசா எலியாவை விட வேண்டும் என்று நினைக்கவே இல்லை அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா இந்த மாதிரி 3 முறை நடக்குது படிங்க அதுக்கு 6ஆம் வசனம் என்ன படிங்க அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் தீர்க்கதரிசிகளையும் முத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்துக் கொண்டு நின்றார்கள் எத்தனை பேர் பாரு 50 பேர் அப்புறம் அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள் அப்பொழுது எலியா தன் சாட்டை எடுத்து முறுக்கி தண்ணீரிலே அடித்தார் அது இரு பக்கமாக பிரிந்தது அல்லேலூயா சொல்லமா அவர்கள் இருவரும் உலர்ந்த கரை வரையாய் அக்கறைக்கு போனார்கள் அப்போது அல்லேலூயா சொல்லமா அப்புறம் அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள கடவுளே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்றான் அல்லேலூயா சொல்லமா கைத்தறி கொடுங்கப்பா நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க அல்லேலூயா தேவர்களே 3 முறை தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்றாங்க பேசுறாங்க எலிசா வந்து பேசுறாங்க அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா அல்லேலூயா மோகஸ்ராசை வந்து ஒரு பேச்சு சொல்றாங்க மோகஸ்ராசை வந்து இப்போ மனைவி வந்து ஒரு விசுவாசி வந்து 4 குடும்பத்தை சந்திச்சு ஏமா அந்த சர்ச்சைக்கு எதுக்கு போறேன் நான் எங்க சபாருக்கு போறேன் நாளைக்கு சர்ச்சை பணப்பில்லை மெயின் ரோடு வாங்கியிருக்கிறேன் அதனால நீங்க தான் வந்து ஆராதனை பண்ணணும் ஐயோ ஐயா நெடுக்க கால வந்து ஐயா அவன் பார்க்க சத்கிறான் அந்த அளவுக்கு தெரியும் அல்லேலூயா சொல்லுவாங்க சர்ச்சில் உட்காந்துக்கிற நேரத்தை வெயில் சர்ச்சில் போன ஏசியில் என்ன பண்ணலாம் உட்காந்துட்டு வரலாம் ஐயா நல்ல பிரியாணி கொடுப்பாரு ஜூஸ் கொடுப்பாரு வீடு கட்டி கொடுப்பாரு எல்லாத்தையும் பண்ணுறது நம்ம போறீங்களா எல்லாத்தையும் பண்ணுவார் அல்லேலூயா சொல்லவா அவர் தப்பு சொல்ல அவர் பரிசுத்தவர் அல்லேலூயா சொல்லவா அல்லேலூயா 50 தீர்க்கதரிசிகள் வந்து எலிசாட்ட பேசுறாங்க 50 தீர்க்க எலிசா வந்தா நம்ம ஏப்பா அவர் போறீங்க அவர் காய் பண்ண அவர் எடுத்து போறாரு இதுக்கப்புறம் நாம தான் என்ன சொல்லி வந்துரு அல்லேலூயா சொல்லவா ஐயா 1000 பேர் கூப்பிடுறாங்கயா அல்லேலூயா சொல்லவா அல்லேலூயா கூப்பிட்டா போறவங்க போயிடுவாங்க அல்லேலூயா சொல்லவா அந்த கண்டிப்பா சொல்ல முடியாது தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது முன்னிலும் பார்த்து பின்னிலும் யோகிக்கு ஆசீர்வாதம் இருந்தது அப்படி துரோகம் பண்றவங்களுக்கு பின்னிலும் ரொம்ப மோசமா இருக்கும் அல்லேலூயா சொல்லவா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா 3 முறை பிரெயின் வாஷ் பண்ணியா யார் பிரெயின் வாஷ் பண்றவங்க யார் தெரியுமா சாதாரண தீர்க்கதரிசிங்க அவங்க மனசுல வந்து டக்கு சொல்றாங்கயா ஐயா ஒரு மனுஷன் டக்கு சொல்றாங்க தீர்க்கதரிசி அல்லேலூயா சொல்லவா இல்ல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இதாவது நான் பண்ணேன் பேசாம இவரு கூட போய் வந்தா இவரு காலி பண்ண போறாங்களா இவரு போட்டு போற நம்ம ஊருக்கு நம்ம பார்க்கலாமா அப்படின்னு எலிசா போனோம் காணவங்கள கூட நடக்கலையா கேட்கலையா அல்லேலூயா நம்ம தீர்க்கதரிசிகள் நம்ம ஊழியக்காரங்க வந்து பேசுற போதே உண்மையா வாய முடிய சொன்னாரியா எனக்கு தெரியும் என் தகப்பன அப்படியே போய்யா அல்லேலூயா சொல்லதா என்ன கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்தாருல அவரே சாகர வரைக்கும் அவரோட இருப்பேன் அல்லேலூயா சொல்லவா அல்லேலூயா மனசாட்சியோடு சொல்லுங்க
கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், ஏசப்பாவுடைய உயிர் மேல சத்தியமா சொல்றேன், ஐயா நான் உங்களுக்கு தெரியுமா? எப்படிப்பா சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்றாரு, நான் சொல்றேன் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த புல்பிட்ல வந்து சொல்றேங்க, அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து என்ன சபையில ஆண்ட நிறுத்துற வரைக்கும் இந்த திருச்சபைக்கு என்னை யாராலும் பிரிக்க முடியாது. சபை எடுத்தாரு பிரிக்கிறதுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை வச்சு என்ன அலட்சியப்படுத்தி வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளவு பண்ணாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. எங்க தங்கச்சி மேரேஜ் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. சர்ச்சை விட்டு போகவே இல்லைங்க. அல்லேலூயா சொல்லாமா? சத்தியமான சொல்ற உண்மை. அல்லேலூயா. என்ன அசிங்கம், என்ன விசுவாசம் அசிங்க திருச்சபை பண்ற சொல்லுங்க. நான் யாரையும் அசிங்கப்படுத்தல. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எங்க குடும்பம் அசிங்கப்படுத்தி ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? நாங்க அப்படிலாம் வரவே இல்லைங்க. அசிங்கப்படுத்த வரவே இல்ல. அசிங்கப்படுத்தினாலும் நம்மளுக்கு தாங்க இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை கர்த்தர் நிறுத்தி அவர் கையில் வந்து பிரதிஷ்டை பண்ணி அவரே ஆசீர்வாதம் கொடுத்து சந்தோஷமான நாங்க வந்தோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவர் வச்சிருக்க ஆசீர்வாதம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். என் ஆண்டவர் கொடுத்த நேரடியான ஆசீர்வாதங்கள் இன்னும் பல மேன்மைக்குள்ள எங்களை கர்த்தர் கடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே என்ன எப்படி நினைக்கிறீங்க தெரியாது சிஸ்டர் பண்ணு. யாராலும் திருச்சல எத்தனை நாள் இருப்பாங்க, எத்தனை வருஷம் இருப்பாங்க எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நாள் மனைவி வந்து பேசுறேன், எப்படிமா ஒரு மாதிரி கலைக்கிட்ட பாரு. அல்லேலூயா சொல்லாமா? நீ ஏன் கலைக்கிறாங்க? நம்ம அழைச்சவங்க நடத்துவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. 4 பேரை வச்சு 4 சின்ன பிள்ளைகளை வச்சு மரத்தல்ல சாப்பாடு ஊழியர்கள். அல்லேலூயா சொல்லாமா? எவரை கொண்டு கர்த்தர் செய்வார். 4 வருஷம் காணிக்கே இல்லாம விசுவாசி இல்லாம 4 வருஷம் பயங்கரமான வித்தியாசமான முறையில் ஆண்டவரை கர்த்தர் நடத்துறாரு. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாத்தையும் நடத்துவார். அல்லேலூயா சொல்லாமா? தேவர்களே உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க திருச்சபையில ஆண்டவரே உன் ஜீவனை கொண்டு சொல்ற ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த திருச்சபையில நான் உண்மையா இருப்பேன் அப்படி விசுவாசமா சொல்லி பாரு. ஏசப்பா நாமத்தினால எலிசா கொடுத்த அந்த அதே வரங்கள வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து சொந்தல மத்தியில உறவு மத்தியில உங்க சாட்சியத்தை வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏப்பா இங்க எதற்கு ஸ்தோத்திரம் பின்னாடி பேசுறது? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் எல்லாம் தெரியும் ஊழியர்களுக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாம் ஊழியர்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சு ஏசப்பா தெரியாது. திருவுட்டுக்குத்தினே வராங்க. திருவுட்டுக்குத்தினே வந்து காட்டி கொடுக்க போறது இதுதான் சரி. நீ தாண்டா காட்டி கொடுக்க, நீ தாண்டா முதல்ல குத்த போற. ஆனாலும் நம்ம நேசிக்கிறோம் கையில் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் ஒவ்வொரு மனையில ஊழியக்காரன் கண்டிப்பா அது தெரியும். நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. யார் வைக்கிற பாசம் தெரியாது, ஆண்டவர் என்ன வச்ச பாசம் உண்மை. யார் விசுவாசமா வைக்கிற பாசமோ உண்மை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். வல்லமை இல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 50 தீர்க்கதரிசிகள் உட்கார்ந்து பேசுறாங்க. 3 முறை பேசிட்டாங்க. 3 முறை பிரேக் பண்ணாலும் எலிசாவை மாத்தவே முடியல. என்னைய வாய்ப்புட்டார் இல்லையா? என்னைய வாய்ப்புட்டார் சொல்லி நீங்க சொல்லுங்க. என்ன வாய்ப்புட்டாரு? அப்பா இந்த பக்கம் ஒரு வீடு எடுத்துக்கோ, இந்த மணி பண்ணிக்கோ, என் கூட ஒரு நாள் கை கழுவி இது ஒரு ஊழியமாப்பா நம்ம நினைப்பீங்க. அதுல சொல்லாமா? ஏதோ அவர் சாப்பிட்டா கையில தண்ணி ஊத்துறோம், சாப்பாடு தண்ணி எடுத்து வைக்கணும், இது ஒரு ஊழியமாப்பா. ஐயா அது ஒரு மேன்மையான ஊழியம் அவர் நினைச்சாருயா. அல்லேலூயா. சர்ச்சை சாப்பிட்டா என்ன நினைப்பாங்க? யாரு ஏன் கூட யாரெல்லாம் சர்ச்சில் எடுத்து கூட வைக்கிறது எல்லாரும் சொல்லப்பா. ஏன் அப்படி பாக்குறீங்க? சர்ச்சில் இல்லையா? நீ யாரு? நீ கூடாது சர்ச்சில், நீங்களும் போயிடக்கூடாது. பாத்ரூம் நீ கழுவாத. சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க மேன்மை நினைக்கணும். அப்பதான் கர்த்தர் வரங்களை கொடுப்பாரு. ஆவியின் வரங்களை கேட்டார் எலிசா. அதுல சொல்லாமா? இன்னும் தெரியுமா? எலிசா
20 வருஷம் கஷ்டப்பட்டேன். எங்க அப்பா விட்டு வந்தேன், அம்மா விட்டு வந்தேன், என் சொத்து சுதந்திரத்தை விட்டு வந்தேன் ஐயா, என் அனாதை விட்டு போறீங்க ஐயா, எனக்கு எல்லாம் செஞ்சுட்டு போங்க ஐயா. அது கேட்கணுமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் உள்ளத்தை அறிந்தவர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் உள்ளத்தின் வேதனை அறிந்தவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் ஏக்கெல்லாம் தெரியும். அவரே என்னை கேட்பார், எஜமானே என்னை கூட்டி கேட்பார். அப்ப சொல்றாரு, ஒருவேளை அவர் என்னை கூட்டி கேட்கிறா, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, செஞ்ச வேலை போதையா, செஞ்ச வேலை போதும். அது பரவாயில்ல ஆகுது, அது பரவாயில்ல ஆகுது. ஐயோ என்ன செஞ்சது, என்ன செஞ்சது, நான் செய்யறது யார் தெரியுமா? அந்த பண்றவங்க தேவ பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை எலிசா கேட்கவே இல்லை. ஐயா தீர்க்கதரிசனம் தெரியும், ஐயா நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் பண்ணிட்டு போகிறீங்களா? நானாவே நிக்கலையா, ஒரு வார்த்தை கேட்கலையா? என்ன அழைச்சவர் நடத்துவாரு, என்னை கொண்டு வந்து சேர்த்தவர் நடத்துவாரு, என்ன தலைமுறையை ஒரு நாள் என் ஆண்டவர் விட மாட்டாரு, என் உண்மைக்கு என் ஆண்டவர் பதிலளிப்பாரு, என் உண்மையான அன்புக்கு அவர் பதிலளிப்பாரு என்ற நிச்சயத்தோடு எலிசா எலியாவை பின்பற்றி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கவனிங்க, யோர்தானை அடிக்கிறாரு, பிளத்துல யோர்தானை, 2 பேர்ல வந்து பாருங்க, யாரும் இல்ல. புள்ள நல்லா கவனிங்க, நானா இருந்தா என்ன நினைச்சிருப்பேன், ஒருவேளை யோர்தான் பிரிஞ்சிச்சு, இந்த யோர்தான்ல முழுகி நம்ம ஐயா செத்து வருவோம், அப்ப நம்ம யாரும் கூட சாவணும், நம்ம யாரும் கூட இயல்பா பேசுப்பா. எலியாவை எடுத்துக்கொள்ள போறான்னு தெரிஞ்சு போச்சு. எலி இப்போ எப்ப தெரியாது, அதுல சொல்லாமா, சத்தமா சொல்லுங்க. இப்படியே யோர்தான் தட்டு மூடி நம்ம ஐயா எடுத்துக்கலாமா, நம்ம யோர்தான் வச்சு, அதனாலதான் நம்ம ஊழியர்கள் வருவானா என் கூட வராதன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கலாமா நினைக்கலையா? நம்ம ஐயா நம்ம கூட வராத, என் கூட வராத, நம்மள கைத்து பிடிச்சி தள்ளணும். சின்ன சின்ன சண்டை சிஸ்டர், சின்ன பிரச்சனை, சர்ச்சுக்கு வரல, நான் கைத்துல சொன்ன என்ன வருவீங்களா? உண்மை இல்லப்பா, ரூல்ஸ் படி பண்றாக்கா. எலியா எப்படியாவது எலிசா கைட்டு உண்டு நினைச்சாரு. ஏன் தெரியுமா? தப்பான இடத்துல இல்ல, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. 7 வருஷம் கூட கஷ்டப்பட்டான், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லா இருப்பான். என் எடுத்துக்கொள்ள அக்கறை வரப்பாது, ஒரு ஊர்மலை பாட்டு உனக்கு எதுவும் ஆயிடுவான், நீ நல்லா பண்ணப்பா, என்ன நம்பி வந்துட்டுப்பா, நீ நல்லா இருப்பா. ஐயா நான் செத்துல பரவாயில்லையா, நான் செத்தாலும் பரவாயில்லையா, நான் உன்னை விடுவதில்லை, நான் உன்னை விட்டு பிரிவதில்லையா, செத்தாலும் பரவாயில்லையா. பரவாயில்ல வேலை எதிர்பார்க்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு உண்மை இல்லை உங்களுக்கு, இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விசுவாசி யாரும் அவளத்தில் இருக்காங்க. யாரும் பார்த்தாரு, அவருடைய எலும்புகளிலே வல்லமையை நாடு வைத்தாரு. எலிசா மரித்த மேகம் அவன் எலும்பு கட்டி ஒரு மரித்து போன செத்து போன சடல உயிரோடு எழுப்பத்தக்க வல்லமையை என் ஆண்டவர் எலிசா கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையான பின்பற்றுதல், நம்முடைய ஊழியக்காரர் உண்மையான நேசிக்கிறதுனால கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா சொல்றீங்க, வேதத்தை தூக்கி சொல்றீங்க. நான் திருச்சபைக்கு போனேன், 12 வயசுல பள்ளி காட்டினாங்க என் அப்பா அம்மா, அது திருச்சபை உண்மையா நேசிட்டேன். அல்லேலூயா சொல்லமா. 22-3 வருஷத்துக்கு உண்மையா தான் சமைக்கிறேன். 23 வருஷம் திருமணம் கொஞ்சம் விலகிட்டேன், அவனுக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு சர்ச்சுக்கு போட்டு வரதுதான் 2 வருஷம் தான். அல்லேலூயா சொல்லாமா. எப்ப அந்த ஊழியம் உடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஊர் மக்கள், எப்ப அந்த ஊழியம் அவ்வளவுதான், இனிமே நம்ம இறந்துட்டாங்க, இன்னும் அவ்வளவுதான் அந்த ஊழியம் அப்படின்னு சுத்தி இருக்க பேசினாலும் அப்பதான் உண்மையா அந்த சபையில போய் இல்லையா, எந்த ஊழியக்காரங்க பையன் சுவார்த்த போய் படுத்துக் கொண்டு இருந்தாரோ அவர் தலைமையில உட்காந்து உனக்கு நாயம் கிடையாது, நீ கவலைப்படாத, அம்மா பண்ணி நீ அடிக்காத, உன் நாயம் பண்ணிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படா சான்ஸ் கிடைக்கும் சர்ச்சை விட்டு வெளியே போட நினைக்கிறவங்க இன்னைக்கு நிறைய திருச்சபையில் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சாட்சி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. எலிசா மேல இருந்த அந்த அபிஷேகம், எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசா கொடுத்த மாதிரி கர்த்தர் கொடுப்பாரு. நீ
நீ எடுத்து படுக்கை விட்டு அல்லேலூயா அல்லேலூயா அந்த தரிசனம் அவரை பலப்படுத்தி சொல்லுங்க சார். நம்ம ஆண்டவர் சொல்றார் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எலிசா பின்பற்றினார், உண்மையாக பின்பற்றினார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த புலிக்கர் ஏழையோ பணக்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் எதன் ஆண்டவர் சேர்த்துட்டாரு. இது ஏழை சபையோ சின்ன சபையோ பெரிய சபையோ தெரியாது. இங்க கொண்டு வந்து உங்களை சேர்த்துட்டாரு. சகோதரா சகோதரியே, நீங்கள் இறுதி வரைக்கும் உண்மையா இருக்கும் போது பூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க நல்ல மேல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. அக்கறை கடந்து போன வேண்டியதா எலியா கூட்டி கேட்கிறாருப்பா, உண்மையான பின்பற்றது நான் பார்த்தப்பா, நான் உனக்கு எதுவுமே செய்யலையே, உனக்கு கனப்படுத்தல, பெரிய மேன்மை எனக்கு கொடுக்கல, என் மேல உயிரை வச்சு நீ எனக்கு கூட வரையப்பா, உனக்கு என்ன உனக்கு சொல்லு பண்ற? அல்லேலூயா சொல்லமா? அவர் சொல்ற வரைக்கும் வாயத்தை இருக்கலையா? அவர் சொல்ற வரைக்கும் வாயத்தை இருக்கலையா? எனக்கு பணம் வேணாம், சொத்து வேணாம், சொகம் வேணாம், ஒண்ணு வேணையா, உங்களாக இருக்கிறது ஆவியின் வரங்கள் எனக்கு கட்டளையா வேணையா? ஆனால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாக நான் ஆண்டவர் உயர்த்திபடி எனக்கு ஆவியின் வரங்களையா அல்லேலூயா. நீங்க விட்ட ஊழியத்தை நான் செய்யலையா, ரெட்டிப்பா செய்யலையா? அல்லேலூயா சொல்லமா? சொல்றாரு, இந்த அரிதான காரியத்தை கேட்ட, அரிதான காரியத்தை கேட்ட, இது ரொம்ப கஷ்டம். நான் ஒண்ணு என்னை ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்ன பாரு, அப்படி என்ன பார்த்தா உனக்கு கிடைக்கும். ஒருவேளை என்ன பார்க்காத விட்டுட்டீங்கன்னா அது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிடுறாரு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆசைப்பட்டு நிக்கிறதாக்கா இதுல கண்டிஷன் வேற. ஆனா போயா நீ போறதுக்கோ அப்படியே போ அப்படி சொல்லியா? ஐயா நீ இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நம்ம பின்பற்றுவேன், உண்மையே பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு சொல்ல வேணாம், சொல்ல வேணாம், சொல்ல வேணாம், உண்மையே பார்த்து பின்னாடி வருவேன். எளிய எங்கெல்லாம் போறாரோ பின்னாடி நாய்க்குடி போய் கொண்டிருப்பாரியா? அல்லேலூயா சொல்லமா? இந்த பக்கம் போனா அந்த பக்கம், அந்த பக்கம் போனா இந்த பக்கம். உண்மையா இல்லையா? கர்த்தர் மேல பார்த்தாரு. அல்லேலூயா சொல்லமா? இவனுக்கு ரெட்ட தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லமா? எலிசா எலியா எடுத்துக் கொள்ள போறாரு. அல்லேலூயா சொல்லமா? அதை பார்க்கிறாரு. பார்த்துட்டாரு. இப்போ கை தட்டுங்களா எல்லாம்? இப்போ எலிசா எலியா எடுத்துக் கொள்ள எலிசா பார்த்தாரு. அல்லேலூயா சொல்லமா? நானும் கலந்து மணிப்பா, ஐயோ வந்தாரே, நன்றி அப்பா, பார்த்தா கிடைக்கும் சொல்லிட்டாங்க, இப்ப கட்சிச்சு. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லப்பா. அல்லேலூயா. இனிமே இந்த ஊர்ல நான் ராஜா. நான் சொல்லிட்டு நீங்க தான் கூட தாய்க்காரங்க. என்ன சொல்றது? இனிமே இந்த ஊர்ல நான் ராஜா. நான் வந்து தரிசி. நான் சொல்றது நடக்கும். மழை வரும் இல்ல வராது. நான் பார்த்துட்டேன் அல்லேலூயா, பார்த்துட்டேன் அல்லேலூயா. அப்படியே குடுக்குறேன். நாலு தரிசி நீங்க அல்லேலூயா சொல்லமா? எடுத்துக்கிட்டாரு, பார்த்தாரு. இப்ப ரெண்டு தானே வர வந்துச்சு. அவர் அழறாரு, சக்தியை கிழிச்சு வஸ்திரத்தை கிழிச்சு, என் தகப்பனே, என் தகப்பனே, அப்பாவே. அல்லேலூயா சொல்லமா? எது படி சீக்கிரம் படிக்கிட்டாங்க, சீக்கிரம் படிக்க. என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தாரே என்று சொல்லி புலம்பினான். அல்லேலூயா சொல்லமா? கை தட்டுங்க. நல்ல ஒரு கை தட்டு. எலிசா நல்ல கை தட்டுமா? நல்ல அல்லேலூயா அல்லேலூயா. என்ன ஆயா தெரியுமா? வந்த வேலை முடிஞ்சது, வந்த வேலை முடிஞ்சது. ரெட்ட தனியா வரம் பெற்றாச்சு. அதோட களிமண் கிளம்புறப்பா மாவு அடித்து கொண்டு சக்தியை கிழிச்சுக்கிறீங்க. தகப்பனே, இந்த வரத்தை விட நம்ம நேசிக்கிறோம்பா, இந்த வளமை விடுறாங்க நேசித்து பின்பற்றணும்பா. என்னை விட்டு நீங்க போறீங்களான்னு சொல்றாரு. அதே சொல்லப்பா. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் பண்றாருன்னா மேல இருந்து ஒரு சால்வையை ஆண்டவர் எலிசா போட வைக்கிறார். அல்லேலூயா சொல்லப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் கையில எடுத்து எலிசா செய்த மாதிரியே யோர்தானை சாமையால ஏலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கும் போது யோர்தான் ரெண்டாக பிளந்தது. அல்லேலூயா சொல்லமா? 50 பேருக்கு தரிசனம் அங்க பாக்குறாங்க. எதுக்குன்னா நீ ஏன் சர்ச்சுக்கு வந்து அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன், அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தியா? அவங்க நின்று பாக்குறாங்க. ஐயோ
இவனை நம்ம அசிஸ்டன்ட் இருக்கோம். எலியாவின் ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு. கையெழுத்தி அல்லேலூயா அல்லேலூயா. இவனை பாட்டு பாட போறோம். அவன் என்னடா பயங்கரமான வல்லமை யோர்தான் ரெண்டாம் தெரியுது. எலிசா நடந்து வர ராஜா மாதிரி அல்லேலூயா சொல்ல ஒரு கை தட்டினாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் அசிஸ்டன்ட் கூப்பிட்டாங்களோ அந்த பேர் எப்படி வந்தீங்களா? ஐயா வாங்கய்யா. யாரு பைபிள் சொல்லி வீட்டுக்கு படிங்க. 50 பேர் லைன்ல நின்னு ஐயா வாங்கய்யா வாங்கய்யா நீங்க தான் இங்க இருந்தாங்க. கையெழுத்து நல்லா ஒரு கையெழுத்து நல்லா அல்லேலூயா. நீங்க நீங்க தான் எங்க உங்களுக்கு வேலை செய்யணும். எங்களுக்கு வேலை செய்ய சொல்லுங்க கூப்பிட்டோம். ஆனா எங்களுக்கு வேலை கத்துற ஒரு வெஸ்டா இருக்கா? ஏன் தெரியுமா? உங்களுடைய உண்மையான பின்பற்றுதல், உண்மையான பண்பு, உண்மையான பாசம், உண்மையான நேசம் இப்படிப்பட்ட வரங்கள் உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார். அல்லே சொல்லாமா? தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, எலிசாவுக்கு தீர்க்கதரிசன வரம் இருந்தோம். அவ்வளவு பெரிய வரம் இருந்தோம். அவர் புகழ்ச்சியாக தன்னை நினைக்கவே இல்லை, பெருமையை அண்ணவே இல்லை. அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம திருச்சபையில தீர்க்கதரிசன வரம் பெற்றவங்க யார் என்னென்னலாம் நினைக்கிறாங்க மனசுல அத்தனையும் கூட்டு கூட்டு வைக்கணும். திருச்சபையில யாரும் விசுவாசி இல்ல. நீங்க பாஸ்டர் மதிப்பீங்க. ஐயா பாஸ்டர் ஒண்ணுமே தெரியல. பாஸ்டர் யாரும் கடவுள் பேசுறாரு கூட்டு கூட்டு வைக்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளவு பெரிய வரம் பெற்றோம். அவர் ஆடலுங்க. அல்லேலூயா சொல்லாமா? அடங்கி இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் ஆசாரியருக்கு அடங்கி இருந்தாரு. கர்த்தர் அவருடைய அடக்கத்தை பார்த்து, அவர் தாழ்மையை பார்த்து இரட்டத்தனையான வரங்களை கர்த்தர் கொடுத்து அல்லேலூயா பேசுறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் சொன்ன படி பார்த்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு குருத்துவரை இல்ல, நீங்க குருத்துவரை உலகமே என்ன பண்றாங்க? அதை கொண்டாடி கொண்டிருக்காங்க. இந்த செய்தி சம்பந்தமாகவும் குருத்துவரை ஞாயிறு சம்பந்தமாகவும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். நல்லா கவனிங்க. எல்லாரும் எடுத்து படிங்க. எல்லாரும் எடுத்து படிங்க. மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 19 அதிகாரம் லூக்கா 19 அதிகாரம் 40 வசனம் வாசிங்க சீக்கிரம். அவர் சமீபமாய் வந்தபோது இயேசு சமீபமாய் வந்த பிறகு நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க இயேசு, சொல்லுங்க இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். எதற்காகனா அவர் ஊரை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அது என்ன எருசலேம், அது எருசலேமை பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லாமா? எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். நல்லா பாருங்க, நிமிஷம் பாருங்க. இன்னைக்கு குருத்துவர் ஞாயிறு இல்ல, இது எப்ப தெரியுமா சம்பவம் நடக்குது? ஏற்கனவே ஒரு கழுதையை பிடிச்சி பேசுற கழுத மேல பவுனி வந்தார் ஆண்டவரே. அந்த நாள் தான் நாள். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் கர்த்தர் கழுத மேல பவுனி வந்தார் சொல்லுங்க. நான் என்ன சொல்லுங்க? ஏன் கர்த்தர் கழுத மேல பவுனி வந்தார்? கழுத அர்த்தமா என்ன பண்ணுறது? வெரி குட் சூப்பர். அல்லேலூயா சொல்லாமா? சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 550 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அல்லேலூயா சொல்லாமா? எருசலேமுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற, விடுதலை கொடுக்கிற உங்கள் மேசியா வருவார் ஒரு நாள். அவர் எப்படி வருவார்னா குதிரை மேல வரமாட்டாரு, கழுதை குட்டியாக மரியின் மேல அவர்
யூதருங்க தேவனை ஏத்துக்கல. அல்லேலூயா சொல்லாமா? இதான் லாஸ்ட் சான்ஸ், இதான் லாஸ்ட் சான்ஸ். அந்த யூதர்ல எதை நம்புறாங்க? தீர்க்கதரிசனத்தை நம்புறாங்க. தீர்க்கதரிசனத்தை நம்புறாங்க. கழுத மேல ஒரு மனிதர் ராஜாவா வந்தார்னா, ஒரு மனிதர் வந்தார்னா அவர் தான் மேசியா. ஆனா அவர் ஏறி வர கழுத யாரும் ஏத்திக்க கூடாது. யார் யாரு ஏத்திக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அது கழுத குட்டியா இருக்கு. கழுத குட்டியா இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ராஜாக்கள் சண்டைக்கு போனா குதிரையில வருவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சமாதானத்துக்கு போனாக்கா கழுத மேல வருவாங்க. இது ராஜாக்குடைய வழக்கம். அல்லேலூயா சொல்லாமா? சமாதானம் வேணும்னா கழுத மேல வந்தா யுத்தம் பண்ணக்கூடாது. ஏதோ சமாதானம் வர பேசி சமாதானம் பண்ணிப்பாங்க. குதிரை மேல வந்தாக்கா யுத்தத்துக்கு வர புரிஞ்சுப்பாங்க. இப்ப என்ன பண்றாரு? ஆட மேல வந்து பாக்குறாரு. இவ்வளவு நாள் டைரக்டா பேச யாரும் நம்பல. நீ தச்சனுடைய குமாரன் தானே, மரியாதை பையன் தானே, நீ வேற புத்தி சொல்லினா அல்லாஹ் சொன்னாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா இதான் கடைசி தீர்க்க தரிசனம் நிறைவேற்றணும் அப்படின்னு பேரெல்லாம் கூப்பிட்டேப்பா. ஊருக்கு ஏறியே போங்க. ஒரு நாள் ஏறி தான் கழுத வந்து கடப்பட இருக்கும். அது அவுத்துல வாங்க. அவுக்கும் போது கேட்பானுங்க, இது ஏன் அவுக்குன்னு கேட்டாக்கா நீங்க சொல்லுங்க, இது ஆண்டவர் கோயில்னு சொல்லுங்க. திருப்பி ஒரு வார்த்தை கூட அல்லேலூயா சொல்லாமா? அதே போறாங்க, கழுதை அவுக்குறாங்க. எதுக்கு அவுக்குற? இந்த கழுதை யாரும் ஏத்தாது. எதுக்கு அவுக்குற? இல்ல, இது ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் பேசியவா நான் பாக்குறேன். கழுதை வளர்த்தவன் என்ன கூட வரணுங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எதுக்கு வராங்கன்னா இந்த கழுதை எடுக்க வைக்கும் போது அவர் கீழே விட போறாரு. நம்ம பாக்குறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கழுதை ஓட்டிட்டு வராங்க. அல்லேலூயா சொல்லாமா? கழுதை தூரம் வந்து ஆண்டவர் பார்த்துச்சு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நான் இந்த உலகத்துல பிறந்து நான் ஒருவரை ஏற்காம இதுவரைக்கும் நான் காத்து நிற்கிறேன். ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கலாமா? நேரா வந்து அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு நின்று ஒரு பார்வை பார்த்து, ஆண்டவரே உனக்காக நான் பிறந்தேன். தீர்க்கதரிசிகள் சொன்னாங்கல்ல, அதை நிறைவேற்ற தான் நான் யாரை ஏற்றது இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு சோறு போட்ட எஜமான கூட நான் மதிக்கல. எஜமான கூட ஏத்தல. உங்களை ஏத்த போறேன். அல்லேலூயா சொல்லாமா? உடனே சாவை போட்டாங்க. ஆண்டவர் மேல தேவன் சொன்னேன். மக்கள் சொன்னாங்களா, உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோதரிக்கப்பட்ட தக்கவர் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அதுவரைக்கும் ஊர் மக்களுக்கு தெரியாது. ஓசன்னா ரட்சிப்பை தருகிறவர், ரட்சிப்பை தருகிறவர், மீட்பை தருகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசேயர் சரிசேயர் சொல்றாங்க, ஏப்பா உன்னதத்தில் ஓசனாவா? உங்க ஆண்டவரை சொல்லு. எப்படி உன்னதத்தில் ஓசனா சொல்லலாம்? இது மேசியா வச்சே, இது மேசியா சொல்ல வேண்டிய வார்த்தை. எப்படி சொல்லலாம்? சொல்லு. அவங்க அடக்கு திட்டுன்றான வந்தியா சொல்றான். ஏசப்பா சொல்றாரு, எப்படி இருக்கு? இவங்க சொல்லலன்னா இங்க இருக்கிற கல்லு எல்லாம் சொல்லும். கையை தட்டலாமா? இங்க இருக்கிற கல்லு எல்லாம் சொல்லும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சோதரிக்கப்பட்டவர் இவர்தான் நம்ம தீர்க்கதரிசி அப்படின்னு கல்லுலாம் சொல்லுறாரு. உடனே அவனுக்கு நமக்கு புரியல. அல்லேலூயா சொல்லாமா? கழுதை மேல ஏறி வராரு. கழுதை நடந்து எல்லாம் பாக்குறாங்க. வசனம் சொல்லுது, பேதுரு, யோவான் எல்லாம் சீசர்களும் இந்த கழுதை பண்றதை பார்த்து, இந்த கழுதை படம் பிடிக்காம சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொள்றத பார்த்து, கழுதை வளர்த்தவன், மார்க்கெட்ல இருந்தவன், சந்தையில் இருந்தவன் எல்லாரும் வந்து கை கட்டி உன்னதமான தேவனுக்கு ஓசனா, உன்னதமான தேவனுக்கு ஓசனா என்று சொல்லி ஓசனா சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அம்மா எல்லாம் சொல்லி வராங்கல்ல. இப்ப ஊருக்கு மேல வந்து கண்டு நிற்கிறேன். எருசலேம் மேல வந்து நின்று எடுத்து படிக்க மத்திய சுவிசேஷம், மத்திய சுவிசேஷம் படிக்க. ஏன் கர்த்தர் அழுதாரு? ஏன் ஆண்டவர் அழுதாரு? வேதாகமத்திலே ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது 3 இடங்களை கர்த்தர் அழுதார். ஒன்னு லாசரு இறந்து போகும்போது சகோதரி வந்து அழும்போது அழுதார். இரண்டாவது எருசலேமை பார்த்து என் ஆண்டு அழுதார். மூணாவது எருசலேமை தோட்டத்தில் அவர் அழுதார். அல்லேலூயா சொல்லவா? நம்ம குட் ஃப்ரைடே பார்க்க போறோம். இங்க ஏன் கர்த்தர் அழுதார்? சீக்கிரமா படிங்க. சீக்கிரம் மத்திய சுவிசேஷம் 23 அதிகாரம். சீக்கிரம் 30 வசனம். எருசலேமே
எருசலேம் நல்ல கவனிங்க. எருசலேம் முன்னாடி வந்து நின்று கர்த்தர் அழகாரு அழுதுட்டு சொல்றாரு. எல்லாம் பண்ணி கவனிமா அழுதுட்டு சொல்றாரு, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசி எல்லாரையும் கொலை செய்தீர்களே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட எல்லாரையும் கல்லெறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளால் இறகுகளிலே போய் சேர்த்துக் கொண்டது போல நான் எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாத போயிடுச்சு. சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிங்க. எல்லாம் கண்ணப்படுங்க. வேதத்தை வச்சிருங்க. ஏசியா ஆளு தெரியுமா? அல்லேலூயா சொல்லமா? எத்தனையோ எருசலேமுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. மனம் திரும்பி இருப்பா. நான் தான் மேசியா. தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட அந்த கழுதைதான் கடைசி அடையாளம். அதான் கடைசி அடையாளம். அது மேல ஏறி வந்து பேர் சில பேர் பிரச்சாரத்துல ஏத்துறாங்க. ஆனா எருசலேம் ஜனங்க என்ன பண்றாங்க? கடின இருதயமா இவர்களுக்கு மேசியா இல்ல. ஒரு மேசியா இல்லன்னு சொல்றாங்க. சொல்லாமா? அல்லேலூயா. இவங்க சொல்றது நானா நினைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கோழி தன் சிறகுகளை விரித்து எப்ப போலாம் கழுகு, எப்ப போலாம் காகங்கள் வந்து அந்த கோழி குஞ்சுகளை தூக்கி வைக்கிறதோ இந்த கோழி வேகமா ஓடுமா, அல்லேலூயா சொல்லாமா? தன்னுடைய சிறகை விரித்து கொண்டு ஓடுமா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த லக்கியை தூக்கி ஓடுனா அந்த கோழி குஞ்சுக்குமா நம்மளுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரும்போது அதுக்கு கழுகு வந்து தூக்கம் தெரியாது. இந்த கோழி லக்கியை விரிச்சு தூக்கி ஓடுனா இந்த புண்ணிய புரிஞ்சுக்குமா நம்மளுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரும்போது நம்ம அம்மா லக்கியை விரிச்சுட்டாங்க, நம்ம எல்லாம் ஓடி என்ன பண்ணணும்? அந்த சிறையில போய் நின்னுடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓடி செல்ல வந்த உடனே அந்த சிறகை மூடிக்கொண்டு அந்த எதிரியை பார்த்து இந்த கோழி ஒரு முரப்பம் வரைக்கும். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஊர்ல இருந்து கோழி போய் பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய ஆபத்தில் வரும்போது சாத்தானுடைய தாக்கத்தை நம்ம சிக்கிக் கொள்ளும் போது தன் சிறகை விரித்து என் மகளே என் இடத்துல வந்துவிடு, என் மேலில வந்துவிடு, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்ற வசனம் எத்தனையோ சொல்லுங்க வசனத்தை எத்தனையோ சொல்லுங்க எத்தனையோ சொல்லுங்க எத்தனையோ கூட்டி சேர்க்க மனதா இருந்தோம். மனதில்லை ஆகணும். வர மனதில்லை, மனம் மாற மனதில்லை, திருந்த மனதில்லை. அல்லேலூயா. எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார், திருந்த முடியல. அல்லேலூயா சொல்லாமா? அதனால அழுதாரு. ஏன் அழுதாருன்னா உன்னை சாத்தா கையில ரொம்ப கொடுக்கவே முடியல. சாத்தா இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனால முடியல, தாங்க முடியல. உனக்காக அத்தனை பாடுகள், உனக்காக அத்தனை வேதனைகள் நான் அடைய போகிறேன். இன்னும் என்னை பிரித்து கொள்ளாது இருக்கிறீர்களே என் ஜனமே, என் பிள்ளைகளே. கோழி தன் சிறகுகளை விரித்து சேர்த்துக் கொள்ளுகிற விதமாக நான் உங்களை சேர்த்துக் கொள்ள மனதாக இருக்கிறேன். நீங்களோ மனதில்லாத இருக்கிறீர்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் கண்ணீர் வடிச்சார். அல்லேலூயா. அவர் சிறைகளை வந்தவங்களை கர்த்தர் காப்பாற்றினார். எத்தனை பேர் சிறைக்குள்ள வந்தால் அத்தனை பேரை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அவர் சிறைக்குள்ள வராதவங்களை ஆண்டவர் விட்டுட்டாரு. அல்லேலூயா. என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயும் மேலானவர், என்னை அந்த சொல்ல கை உயர்த்தி கடைசியா பாடிக்கொள்ளலாமா? என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், ஆயிரம் மேலானவர், என்னை தந்தையை தூக்கி சுமப்பவர். சொல்ல சேர்த்து கடைசியா என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயின் மேலானவர், என்னை தந்தையை
சபையை பார்த்து நீங்க அழுகிறார். அன்னைக்கு எருசலேமை பார்த்து அழுகிறார். திருச்சபை பார்த்து நீங்க அழுகிறார். திருச்சபை மக்களே, ஓடி தன் சிறைகளினாலே தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் விதமாக நான் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி என் சிறையை இருக்கிறேன். நீங்களோ என் பிரசன்னத்துக்குள்ளே, என் மகிமைக்குள்ளே வர மனதா இல்லை. வர மனதில்லை. ஆண்டு சபைக்கு வர மனதில்லை. ஜபத்துக்கு வர மனதில்லை. ரோட்டம் ஜபத்துக்கு வர மனதில்லை. சர்ச்சில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்க மனதில்லை. ஊழியக்காரர் வார்த்தை கேட்கறதுக்கு மனதில்லை. ஆனா கர்த்தர் சிறையை விரிச்சிருக்கிறாரு. வந்திருப்பா, என் சிறைக்குள்ள வந்திருப்பா. எவனை விடுக்கலாமோ என்று சொல்லி சாத்தான் வலை தேடி திரிகிறான். என்னுடைய சேர்க்கைக்குள்ள வந்துவிடு, என் தேவக்குள்ள நீ வந்துவிடு. ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போல, ஒரு கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல என் சிறைகளை விரிக்கிறேன். என் சிறைக்குள்ள வந்துருன்னு சொன்னார். மகனே மகளே, இன்னைக்கு கையை கணக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உங்க சிறைகளை மேலே, உங்க சிறைகளை மேலே நான் வந்தடைகிறோம். எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிரசவம் சிறு பிள்ளைகள் மேல, பெரியவர் மேல அளவில்லாமல் குற்றப்படுகிறார். இதனால் ஆசீர்வதிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் உதவி செய்த எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய காரியம் செய்ய சிறியோர் பெரியவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் சொல்லுகிறாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலை கர்த்தர் ஆதரித்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மரணம் பிதாவாகிய நண்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த எண்ணத்திலும் பாதுகாப்பும் குடிவன் அனைவரோடும் அடியின் குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.